ஆவியான அப்படியே தூக்கி போயிட்டே இருந்தேன். திரும்பவே அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி அந்த தூக்கி அப்படியே சுமந்துட்டே அல்லேலூயா அல்லேலூயா. 2024 நம்ம வீட்டுக்கு நடந்து போக போகுது. அல்லேலூயா. லாஸ்ட் இயர் இதே போல உட்கார்ந்தோம் 2024 வருவதற்காக. இப்போ 2025 வருவதற்காக வந்திருக்கோம். So last January to this time அந்த 2024 வருஷத்தை அவருடைய வலது கரத்திலிருந்து நமக்கு தந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மாதமும் கண்மணியை போல திருப்பி சொன்னார். அதை எத்தனை நன்மைகளை அவர் நமக்கு செய்தார். அல்லேலூயா. நாம் ஏற்கப்பட்டோம், நாம் கஷ்டப்பட்டோம், கண்ணீர் சிந்தினோம், பின்னும் சொல்ல முடியாத பாதைகளுக்கு சென்றோம். கைவிடவில்லையே. அல்லேலூயா. கைவிடவில்லையே. அல்லேலூயா. நான் நினைத்து விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை சொன்ன கர்த்தர் தன்னால் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கண்ட நல்லவர். இக்கட்டினாலே அரணான கொண்டை அவர் தம்மை நம்புகிறவரை அறிந்திருக்கிறார் என்று சொன்னது போல நாம் அவரை நம்பியிருந்தோம், அவர் நம்மை அறிந்திருந்தார். எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கைக்கரங்க தீவிர எனக்கு 2 விதமான வார்த்தைகள் எனக்கு நுழைத்துக் கொண்டு, ஒன்று இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இந்த சம்பவம் பாஸ்டர் அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2024 கடந்து போகும். இன்னொன்று கடவாத ஒன்று வரும் 2025. என்னச்சுன்னா கடந்து போகக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நம்ம வீட்டு கடந்து போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த வருஷங்கள் இன்னைக்கு இல்லை. எத்தனையோ சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நம்ம தேடி நம்மளாக மாற்றி அது கடந்து போன பாதையிலே தேடி நம்மளாக மாற்றி நம்மை வைத்திருக்க. கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ஆவிக்கு ஜீவித்த கொஞ்சம் கூட நான் தேடி இருக்கின்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாளைக்கு வசனம் வச்சு உங்களுக்கு தாட் என்னை பழைய வருஷத்தை முடிக்க போகணும். நான் பாஸ்கிட்ட ஒரு 20 minutes கேட்டிருந்தேன். என் ஏதாவது ஒப்பீனியன் கொஞ்சம் ஆண்டுக்குள் போக வேண்டும். ஸோ பழைய வருஷம் போன வருஷம் செய்தி சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று சொல்லி பாடுகிறோம். நம்ம வீணால் தூங்குதலாகவும் அந்த வீட்டில் ஒரு பாடல் பாடலாம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே இல்லையா? மறந்துட்டீங்களா? அல்லேலூயா. ஸோ இன்னும் அந்த முடிவுக்கு சமயம் வந்துட்டோம். ஸோ சில காரியங்கள் வாழ்க்கையிலே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும். 2024 என்னெல்லாம் பழசு இருந்துச்சோ அதில் என்ன செய்யலாம்? மூட்டை கட்டி இந்த முன்னாடி போறீங்கல்ல, இங்கே இப்படியே கட்டி டிக் போட்டுட்டு இந்த 2025 ஒரு புதிய ஆயுதமாக்கப்பட்ட இதயமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு, அதே வாக்குத்தத்தங்களை நமக்குள்ளே உட்கொள்வதற்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த இறுதி ஆயத்தத்தை தான் இந்த செய்யும். என்ன கஷ்டம் பாசிட்டிவ் எங்கள் ஆயத்தப்படுத்திட்டாரு, அது அப்படியே கவர்ந்தனால இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, லைட்டை ஒட்டிட்டு அதில் என்னன்னு பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? சுத்திகரித்து கொண்டவர்களாக இந்த வருஷத்தை நாம் முடிப்போம். மலையாகும் எல்லாம் தெரிந்த வாசனம் தான். 2 Corinthians 5:7 யார் தெரிந்த வாசனம்? 2 Corinthians 5:7. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இதெல்லாம் மறக்கவே கூடாது. நீங்க டக்குன்னு சொல்லிடணும். இது 5:7 ஒன்று கொடுக்கிறா. 1 Corinthians 5:7 வாசிங்க. அதை ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் என்னெல்லாம் இன்னும் பழசு ஒட்டிட்டு இருக்கோம் அது எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஒழிந்து போக பண்ண வேண்டும். ஏன் என்று சொன்னால் நம்ம புதிய மனிதனை தரிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே பழைய வருஷத்துக்குள்ளே நாம் வைத்திருக்க பழைய காரியங்களை தூக்கி போட வேண்டிய
ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். பழசை யாருமே விரும்ப மாட்டாங்கல்ல. சில பொருட்கள் பழசாயிடுச்சு துருப்புட்டுன்னு சொல்ல என்ன செய்வீங்க? ஒன்று காயில கடைக்கு போவீங்க, அப்படின்னா தூக்கி போட்டுருவீங்க, யாருக்கும் கூட மாட்டீங்க. கேட்டால் போச்சு, பழசாச்சு. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் பல வருஷங்களாக உட்கார்ந்து இருக்கிற பழைய காரியங்கள், இன்னும் பழைய காரியங்கள் சொல்றவங்க தான். அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? துரு பிடிச்சிருக்கலாம், அது மக்கி போயிருக்கலாம். ஆனால் இதை எனக்கு வேணும், பழசு எனக்கு வேணும், விடவே மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ நம்ம புதுசுக்குள்ள வராது. அது பழசுக்குள்ள புதுசு நீங்க போட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? எதுனா ஒழுகி போயிடும். அது நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாது புதுசு. இப்போ புதிய காரியங்களை கற்றுங்க வாழ்க்கையில செய்யணும்னு சொன்னால் பழசை நம்ம தியானித்து விட வேண்டியவரை உண்மையாய் விட்டு மனம் திரும்பி புதிய ஆண்டுக்குள் போவோம். ஸோ எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24 வாசிங்க. ஒருத்தர் 1 கொரிந்தியர் 5 வாசிங்க, திரும்ப ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் கெட்டு போகிற பழைய மனுஷன். அது இச்சைகளினாலே பிடிக்க போகிற மனுஷன். இச்சைகள் உண்டு, நல்ல இச்சைகளும் உண்டு, தீய இச்சைகளும் உண்டு. அப்ப என்ன சொன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது இச்சையால் தான். ஒண்ணுமே நல்லது சாத்தான் சொன்னான், அந்த பழத்தை பாரு கொஞ்சம். அது சொன்னாரா, இது சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிட்டு சொன்னான்னு சொல்லி அவங்க சொல்லும்போது பார்க்கும்போது ரொம்ப பார்வைக்கு ரொம்ப அழகா தொட்டுட்டா எடுத்தா பறிச்சா குசலுக்கு கொடுத்தா 2 நிர்வாகிக்காங்க. அவங்க மட்டும் இந்த பாவத்தை செய்துச்சுன்னா நாமெல்லாம் இன்னைக்கு எப்படியோ இருந்திருக்கோம். அப்ப என்னச்சுன்னா அந்த இச்சைன்னு சொல்லுமா பழைய விதமான இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இங்கே யாருமே இச்சைன்னு சொல்லவே அந்த இச்சையை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை அபிஷேகத்தை தான் கற்று நமக்கு தந்திருக்கிறார். அப்போ என்ன சொன்னால் அந்த பேச சொன்னது போல மோசம் போக்கும் அந்த பழைய இச்சைக்குரிய காரியங்களை அழிவு தம்பி, அழிவு தங்கச்சி, அது என்ன செய்யணும்? இன்றைக்கே விட்டுடு. பழைய மனுஷனை இருக்கவே கூடாது. போன வருஷம் நினைக்கிறது எப்படி இருந்தீங்களோ தெரியாது. புது வருஷத்துக்குள்ள போகும்போது செல்ஃபோனில் சினிமா பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், செல்ஃபோனில் சீரியல் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், தேவையில்லாத அசுத்தமான படங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவையில்லாத மணிக்கணக்காக யார்கிட்ட பேசிக்கிட்டீங்கன்னு சொன்னால், பழைய மனுஷன் நல்லா மறிச்சு போன மனுஷன் திரும்பி நல்லா உயிர் பெற்று கொடுக்கவே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க என்று சொன்னால், இன்றைக்கு என்ன பண்ண திரும்பியும் அவனை போட்டு நல்லா உள்ள வச்சு பேசி ரத்தத்துக்குள்ள வச்சு பேசி ரத்தத்தினால கழுவி அவன் அடியோடு ஒழிச்சு போட்டுருக்கணும். அப்போ நான் புதிய ஆவியாளரை புதிய தேவன் நமக்குள்ள என்ன செய்வார்? வாசனை தீர்மானம் எடுப்பீங்கன்னா பழைய மனுஷன் எதனால இந்த வாழ்க்கையில் பழைய மனுஷன் ஒப்பு கொடுக்கணும். திரும்பி அந்த சுபாவம் இருக்கு அது வருதுன்னு சொன்னால் ஆண்டவனை நீங்கள் திரும்ப கேட்டு அந்த பழைய மனுஷனை முற்றிலுமாக அழித்து போடுங்க. அப்போதான் நீங்கள் புதிய அபிஷேகத்தையும் புதிய ஆண்டுடைய வார்த்தையும் பெற்று புதிய ஆண்டிலே கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடன்படிக்கையில் கூட புதிய உடன்படிக்கை இருந்து பழைய உடன்படிக்கை என்று சொன்னால் காவலன் 2 பேர் என்ன சொல்லுவாங்க? கணவன் மனைவி வாழ்வதும் சாவிதும் இன்பத்திலும் துன்பத்திலும் எது இடமை பிரித்தாலும் பிரியவே மாட்டேன்னு சொல்லி பல உடன்படிக்கை. எத்தனை உடன்படிக்கை மறந்துட்டு டைவர்ஸ் போட்டு எவ்வளோ கிடக்கு மறந்துட்டாங்க. அந்த நேரம் தான் சொல்கிறாங்க. உள்ளபூர்வமாக சொல்லாமல் சொன்னால் எவ்வளோ கஷ்டம் தான் நிற்பாங்க. அப்போ அந்த உடன்படிக்கை அதே போல் 2 பிஸ்னஸ் பீப்புள் அவங்க பண்ணுற உடன்படிக்கை எல்லா உடன்படிக்கையும் மாறக்கூடியதாக. ஆனால் தேவனோடு நீங்களும் நானும் பண்ணின உடன்படிக்கை மாறாதது. அல்லேலூயா. எப்போ பண்ணியிருக்கோம்? ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு நம்ம என்ன செஞ்சோம்? பாவ மன்னிப்பு செஞ்சு ஞானஸ்தானம் பெற்று நல் மனசாட்சி உடன்படிக்கை நம்ம அவரோட சரி என்ன உடன்படிக்கை அல்லது நீங்கள் தான் என் மனவாளர் நாங்கள் மனவாட்டின்னு சொல்லி ஞானஸ்தானத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? உடன்படிக்கை செய்திருக்கோம். உடன்படிக்கை குறித்து சொல்லும்போது எப்படி 8:13 வாசிங்க.
ஒரு ரோமர் 7:6 வாசிங்க. வாசிங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் தான் இருக்கிறேன். எபிரேயர் 8:13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் பண்ணின மோசே மூலமாக பண்ணின உடன்படிக்கை, தீர்க்கதரிசி மூலமாய் பண்ணின உடன்படிக்கை, இயேசுவின் உலகத்திலே பிறக்க வைக்கும்படியாக பிறக்க செய்யும்படியாக செய்த உடன்படிக்கை, அது பழைய ஏற்பாடு. புதிய உடன்படிக்கை என்று சொல்லும்போது இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அந்த பலியினாலே நம்மோடு கூட என்ன செய்தார், நம்மை அதாவது பாவத்திலே மறைத்து கிடந்த நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை உண்டு பண்ணி ஒரு உடன்படிக்கை நமக்கு வைத்தார். ஸோ அந்த உடன்படிக்கை நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும் சொன்னால், நிறைய பேர் பல இந்த உலகத்தின் உடன்படிக்கையே எடுத்துப்பட்டாலும் இந்த ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு நீங்கள் பண்ணின உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைத்து, அந்த பழைய உடன்படிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமானது. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அந்த மாதிரி பயங்கர பழைய பாட்டாக வாசிக்கணும்னு சொன்னால் உடனே கொலை செய்யப்பட வேண்டும். ஓய்வு நாளுக்கு போலன்னு சொன்னால் கொலை செய்யப்பட வேண்டும், கல்யாணுக்கு கொல்லப்பட வேண்டும் சொல்லப்படும். அந்த புதிய பாட்டு உடன்படிக்கையில் கிருபை 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 யோசிச்சு பார்க்க மாவட்டப்படிக்கு மீறி இருக்கிறோம். அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார், நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் பாராட்டி நம் மீது வைத்த உடன்படிக்கையை இன்னும் நம்மோடு கூட தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காங்க. உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை வேறு, புதிய உடன்படிக்கையில இயேசுவோடு நீங்கள் பண்ணின உடன்படிக்கையிலே நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால், புதிய உடன்படிக்கையோடு கூட சேர்ந்து புதிய விதமாக இந்த மாதிரி இந்த வாக்குதத்த செய்தி நீங்கள் கேட்கும்போது விசேஷித்த ஒரு உடன்படிக்கையோடு இந்த ஆண்டுக்கு நீங்கள் கடந்து செல்வீங்க. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய மனுஷன். ஃபஸ்ட்டு பழைய வாழ்க்கை சொன்னேன், இது பழைய மனுஷன். நமக்கு 2 மனுஷங்க, உள்ளான மனுஷன், புறமான மனுஷன். இப்போ நம்ம வெளி தோற்றமாக என்ன பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வெளியிறக்கமான ஒரு பாசம். என் உள்ளத்துக்கு இருக்கிற உள்ளான மனுஷன் உண்டு. அதனால 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று சாத்தான் ஒரு பக்கம் பேசணும், அந்த ஒரு பக்கம் பேசணும். 2 விதமான அந்த ஒரு மனிதன். அதை இங்கே சொல்றாரு. கொலோசியர் 3:9 9-10 வாசிங்க. கொலோசியர் 3:9 9-10 மேலே எல்லாரும் கேட்குதா? யாரும் தூங்கலையா? பேசே தெரியல. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு கலைந்து போட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி டெய்லி என்ன செய்யணும், பழைய மனுஷனை கலைந்து போடுறது. முன்னாடி சொல்றது பொய் வாசிங்க, பொய் சொல்லாதீர்கள். நம்ம பழைய மனுஷன் ஒரு கேரக்டர் என்னது, பொய். நம்ம யாருக்கே பொய் சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பொய், அந்த நிமிஷத்துக்கு நம்ம தப்பிக்க பொழுதே பொய். பொய் நிறைய இருந்தது. கொலோசியத்தை வாசிச்சுப்பாரு, நிறைய பொய், திருட்டு, நிறைய காரியங்கள் வரும். பழைய மனுஷன் பொய் பேசுகிற மனுஷன், திருடக்கூடிய மனுஷன், அப்புறம் கதை கீழ்ப்படியாத மனுஷன். இந்த பழைய மனுஷன் என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னைக்கு அவனை நீங்கள் கலைந்து போட வேண்டும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அவனை கலைந்து போட்டு புதிய இயேசுவாகிய அவரை நீங்கள் தனித்து கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. அதான் பழைய மனுஷன், புதிய மனுஷன். பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்கள் நமக்கு இராதபடிக்கு புதிய மனுஷனாகி இயேசுடைய திவ்ய சுபாவங்களுக்கு நாம் பங்குள்ளாகும்படியாக புதிய மனுஷனை நாம் ஒவ்வொரு நாளும் தணிக்க வேண்டும். எவ்ரிடே ப்ரேயர் லைஃப்பில் பலசு வேண்டாம், எனக்கு பழைய மனுஷன் வேண்டாம், பழைய பேரை வச்சு சொல்லணும், பழைய மனுஷன் வேண்டாம், பழைய கோவம் வேண்டாம், பழைய எரிச்சல் வேண்டாம், பழைய விதமான ஜென்ம சுபாவம் எனக்கு வேண்டாம். என்னுடைய புதிய மனிதராக மாற்றம், எனக்கு இன்னும் பொறுமை தாங்க, இன்னும் எனக்கு பலன் தாங்க, இன்னும் திரும்ப தாங்கன்னு சொல்லி கடந்து போகிறதுக்கு உதவி செய்வாராக. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய மனுஷன் நாம் பழைய வாழ்க்கையை பார்த்தோம், பழைய உடன்படிக்கை பார்த்தோம், பழைய மனுஷனை பார்த்தோம். இன்னொன்று பழைய புளிச்ச மாவு என்ன செய்வீங்க?
கொஞ்சம் ஒரு நாள் ஆட்டிட்டு வச்சுட்டு மறுநாள் செய்யலாம். அது அவ்வளோ பிடிக்காது, அது பிடிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 நாள் அதே மாவு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இட்லி தோசை எப்படி வாயில் வைக்கவே முடியாது, குளிச்சு போயிருக்கும், அது கொட்டும். அதே மாதிரி அது அந்த வசனத்தை சொல்லும்போது வாசிங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க, ஒருவர் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவராய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறமே தள்ளி போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்காங்க. நமக்குள்ளே இந்த பிடித்த மாவு, இன்னொரு வசனம் சொல்றதுக்கு துக்குணமாகிய பிடித்த மாவு, பொல்லாப்பு துக்குணம் என்னும் பிடித்த மாவு. இந்த பொல்லாப்பு துக்குணம் எதுன்னு சொன்னா எங்கேயாவது அழிக்கணும், எங்கேயாவது ஏமாற்றிடணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவனாலும் சரி புறச்சாதி மக்களாலும் சரி பண விஷயத்துல நிறைய பேருக்கு உண்மையே இல்லை. கடன் வாங்கிட்டா கடன் கொடுக்கவே மாட்டாங்க. அது எப்படின்னா மனசாட்சிக்கும் தெரியாது. அப்போ 5 ரூபாய் வாங்கினாலும் அது திருப்பி கொடுக்கணும். அது மேலோட்ட வாழ்க்கை அதுவும் ஒரு பாவம் தான். நம்ம ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் அப்படிதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன அது மாதிரி கடவுள் சொன்ன மாதிரி என்னென்ன காரியம் உங்களுக்குள்ள பிடிச்சமா இருக்குதோ அது கொஞ்சம் வீட்டில் போய் ஆராய்ச்சி பார்த்து, இப்பவே ஆராய்ச்சி பார்த்து உங்களுக்கு தெரியும் உங்கள் பிடிச்ச மாவு என்னன்னு தெரியும். அந்த பிடிச்ச மாவு ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகும். நம்ம பிடிச்ச மாவு என்ன செய்ய, நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சி நீங்கள் கொட்டிட்டு புதிய பசுதாவியான உங்களுக்குள்ளே வரும்படியாக புதிதாய் பிசைந்த மாவாக அநேகருக்கு மாவு எதுக்குங்க, பசியாற்ற. அப்போ இருக்கு நல்லா பசி வந்து நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக சாப்பிட அந்த மாவு. இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு புதிதாய் பிசைந்த மாவாய் மாறுங்க. பழைய பொல்லாப்பு துர்க்குணம் கேடு நினைக்கிற எண்ணங்கள் கெட்ட புத்தி என்ன சொல்றது நிறைய இருக்கு. வெரைட்டிஸ் நிறைய பலவிதமான ஆவிகளால் பிடிக்கப்பட்ட சிச்சுவேஷன் எல்லாம் வெற்றிக்கு தகுதி. நெக்ஸ்ட் நீ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய எண்ணெய் நீங்கள் சமைச்சதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கடையில் பஜ்ஜி போண்டாலாம் வாங்கணும்ல, அது ஒரு நாள் ஃப்ரெஷ் எண்ணெய் கிடையாது. அது 2 நாள் 3 நாள் 4 நாள் போட்டு அதிலே என்ன செய்வோம், அது ஃபில்டர் போடும்போது பஜ்ஜி சாப்பிட நல்லா தான் இருக்கும், ஆனால் கேன்சர் வரும். காசு பார்க்குறோம், நீங்கள் பஜ்ஜினா இஷ்டம் அவர் தான் சாப்பிடும். அப்போ என்ன சொன்னாங்க, பழைய எண்ணெயில் நிறைய கிருமிகள் செய்யும். நம்ம வீட்டில் சமைக்கிற எண்ணெய் என்ன செய்வீங்க, சுத்தமாக சமைப்பீங்க. வெளியில் நிறைய பேர் போட்டு வெளியிலேயே சாப்பிடுவாங்க. அது என்னன்னு சொன்னால் வயிற்றுக்கு கேட்கும். அது நீங்கள் என்னன்னு சொன்னால் பழைய எண்ணெய். அதே போல் நேற்று அதே அபிஷேகம் அந்த மன்னன் பார்க்குறோம். ஆமே அதுக்கு அடுத்து வரவில்லை. அது இல்லைங்க, எவ்ரிடே நியூ அனாயிண்டிங். தாவீது சொல்லும்போது புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரே அந்நிய பாஷை வச்சுட்டு கால் ஓட்டாங்க. நிறைய விசுவாசி ஒரு அந்நிய பாஷை வச்சுக்கிட்டு அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் அதை வச்சுக்கிட்டே இத்தனை வருஷம் தட்டான். இன்னைக்கு தீர்மானம் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு நியூ அனாயிண்டிங் வேணும், ஒரு புது அபிஷேகம் வேணும். இந்த பழைய எண்ணெய் எனக்கு வேண்டாம், அது காரம், அது கிருமிகள் நிறைய வேண்டாம். ஐ வாண்ட் நியூ அனாயிண்டிங், நியூ ஆயில். எனக்கு அந்த எண்ணெயை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, கொஞ்சம் பத கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் புது அபிஷேகம் வேணும், பழசு வேண்டாம். பழைய பாஷை பேச மாட்டேன், இன்னைக்கு எனக்கு புது டங்ஸ் வேணும், புது தரிசனம் வேணும், புதிய வல்லமை வேணும். புதிய வருஷத்துல இப்போ எப்படி புது ட்ரெஸ் போட்டுக்கணும்,
அப்புறம் புது ட்ரெஸ்லாம் போட்டுருக்கீங்க, எல்லாம் போட்டுருக்கீங்கல்ல, புது ட்ரெஸ்லாம் போட்டுருக்கீங்கல்ல. அதே போல புதிய அனாயிட்டிங்கோட நான் போனாங்க. இந்த புதிய ட்ரெஸ்ல ஒரு அபிஷேகம் ஆகும் மேலே ஊற்றப்பட்ட அவன் தாடியும் மேலே கழிந்து ஓடிய அதே அனாயிட்டி எனக்கு இன்னைக்கு வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருங்க. பாஸ்டர் பேசும்போது கர்த்தர் விசேஷமாய் அபிஷேகிப்பார். புதிய எண்ணெயான ரப்புவார், புதிய வல்லமையான ரப்புவார். பழசத்துல ஏற கட்டுறது நீ பழைய புத்தி, பழைய கோபம், பழைய சண்டை, பழைய காரியம், பழச பேசுறது, குப்பை தோன்றது, அடிக்கிறது, திட்டுறது, பழசு 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 பழைய மனுஷன், பழைய உடன்படிக்கை, பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனைவியா, என் பிள்ளையா மாற்றமா இருக்கானே, வித்தியாசமா இருக்கானே, இல்லை கீழ்படினா எவ்வளோ என்கிட்ட இருக்கான், செய்யவே மாட்டேங்க, நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் ரிஃப்ளெக்ட் ஆகணும். பெற்றோர் அதை பார்க்கணும், சபையில் நாங்கள் பார்க்கணும், அதே போல் உங்களுடைய கணவன் மனைவியிலே பார்க்கணும், மனைவி கணவனில் பார்க்கணும். அப்படி அந்த மாதிரி சேஞ்சிங் லைஃப் இருக்கும் என்று சொன்னால் டீ கொடுக்கும்போது ஒரு வாரம் மட்டும் இல்லை, இந்த வருஷம் 2025 முடியும் போது கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம சாட்சி சொன்னாங்க. நான் என் பழசெல்லாம் அன்றைக்கி தூக்கி போட்டேன், டெய்லி நான் புதுசாயிட்டேன். எவ்ரிடே ஐ நியூ பார்ன் பேபி, எவ்ரிடே நியூ மேன். எனக்குள்ள இயேசுவை நான் தனித்திருக்கிறேன், எனக்குள்ள இயேசுவின் திவ்ய சுபாவங்கள், எனக்குள்ள இயேசுவின் அபிஷேகம், எனக்குள்ள புதிதாக செய்த மாவை போன்ற அந்த ஆகாரம் எல்லா இடத்துல நான் எடுத்து புதிய விதமாக இந்த இடத்துக்கு போகும்போது புதிய விதமாய் இன்னொன்று சொல்லிடுறேன். அந்த அதிகாலை எதிர்பார்த்தவங்க அதிகாலை நிகழ்ச்சி இந்த பழைய மாதிரி சாப்பிட்டுட்டு நைட்லலாம் சாப்பாடு கொஞ்சம் குறைச்சி சாப்பிடும், நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா பிடிக்க சாப்பிட்டுட்டு காலை எந்திரிக்கவே கிடையாது. அந்த பழைய மாவு தூக்கி போட்டுருக்கணும், கொஞ்சமாக சாப்பிடுங்க, நைட்டில் கம்மியாக சாப்பிடுங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாம் கத்துற ஆராதிங்க. புதிதாக செய்த மாவா அதிகாலை எழுந்து நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும். புதிய அனாயிண்டிங்கோட கத்தரை என்ன செய்யணும், பாடி அபிஷேகத்தில் நிரம்பணும். நீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள், நீங்கன்னா உலகத்தார போல மக்கள் இல்லைங்க, நீங்கள் ஸ்பெஷல் பீப்புள், நீங்கள் வந்து அனாயிண்டட் பீப்புள், நீங்கள் வந்து பரிசுத்தவான்கள். அப்போ இன்னும் பழசுலேயே குடிக்கிறீங்கன்னா எப்படி தீர்மானிப்பீங்களா? நான் தீர்மானித்து வந்திருக்கிறேன், எனக்குள்ள சில குறித்தமாக சில இருக்கு, அதெல்லாம் ஆண்டுட்டு சொல்லி ஒப்புரவாகி ஆண்டரை என்ன பரிசுலாக மாற்றிட்டு அதை பேச போகிறேன். வேற மெசேஜ் தான் ஆயத்தப்படுத்தினேன், அவங்க திடீர்னு நாங்கள் பழசு சொல்ல தெரியுமே இல்லாதுன்னா அதுதான் நீ பேசணும் சொல்ல, அதனால் அந்த பழசையே பேசிட்டு பழைய காரியங்கள்லாம் அகற்றி போடுங்க. கணவன் மனைவி பழைய காரியங்களை அகற்றி போடுங்க, பழசை பேசாதீங்க, புதிய சிந்தனை எடுங்க, புதிய தாட்ஸ் எடுங்க, புதிய வசனத்தை தியானிங்க, பிள்ளைகளுக்கு உங்களாக சாட்சியாக இருங்க. இந்த வருஷம் உங்கள் வீடு குட்டி பரலோகமாக புதிய புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக யாரெல்லாம் அகற்று கொடுத்ததாக எல்லா விதமான பலத்தோடும் கத்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் எல்லாம் எழுதி நின்று ஆண்டவரே இன்றைக்கு நான் உண்மையாக அர்ப்பணிப்பேன். இந்த பழைய வருஷத்துல 10 நிமிஷம் தான் இருக்கு, 5 நிமிஷம் நான் பாஸ்ட் அன்றைக்கு உண்மையாக ஜெபிப்பீங்க. அந்த பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை, இந்த பழச திரும்பிய தொடுற வாழ்க்கை, அடுத்தது பழைய மனுஷன், அப்படி அது மட்டும் இல்லை பழைய புளிச்ச மாவு, பழைய எண்ணெய், செஞ்சு எல்லாமே அகற்றி போட்டு அதான் அகற்று போக நினைக்காதீங்க. எத்தனை வருஷம் வந்தாலும் மாறும். இந்த கத்திரை வார்த்தையை மாற்றும், கத்திரை வசனங்களை உயிர்ப்பிக்கும், கத்திரை வல்லமை உங்களை மாற்றும். கத்திரை வார்த்தையினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாமல் நான் இன்றைக்கு ஆண்டவரே நான் பழைய 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 மனுஷன் அல்ல, நான் பழைய மனுஷி அல்ல ஆண்டவரே, நான் புதிதாக இயேசுவை தரித்தவளாக ஆண்டவரே புதிதாக பிசைந்த மாவாக புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவளாக அப்பா இந்த புதிய வாழ்க்கைக்கு நான் பிரவேசிப்பேன். பழைய எல்லாத்தையும் நான் விட்டு விடுகிறேன். பழைய காரியங்களை நான் நினைக்க மாட்டேன், பழைய சிந்தனை நான் நினைக்க மாட்டேன், பழசை நான் தொட மாட்டேன், பழைய காரியம் பக்கமே நான் போகவே மாட்டேன். என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கும். என்ன நான் சொல்ல மாட்டேன், என்னை நியூவா
மாற்றிடுங்க, இப்போதே மாற்றுங்க, இப்போதே மாற்றுங்க. என்ன சொல்ல ஆண்டவரே, புதிய எண்ணெயாக புது எல்லா வாய்ப்பும் சொல்ல ஆண்டவரே. நேற்று இருந்த அபிஷேகம் அல்ல, புதஸ்னா என்றால் பார்த்தீங்கன்னா அப்ப பேச அபிஷேகம் அல்ல ஆண்டவரே. நியூ அனாயிண்டிங், நியூ அனாயிண்டிங். ஐ வாண்ட் நியூ அனாயிண்டிங். I want new tongues. I want new tongues. ஆவியானவர் தொடரும், ஆவியானவரை தொடரும். பழைய வருஷத்தை புதிய ஆவிகள் பிரவேசிக்கும் போது பழைய மனுஷனாக அல்ல, பழைய மனுஷியாக அல்ல, புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக, வல்லமை பெற்றவர்களாக, வளரல் அறிந்தவர்களாக, ஆண்டவரை தரித்தவர்களாக அதுவே நாம் பிரவேசிக்க அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. புதிய அபிஷேகத்தை எடுங்க. குடும்பத்தை கட்டக்கூடியவராக, என் பிள்ளைகளை சரியாக வைத்திருக்கக்கூடியவராக, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்யக்கூடியவராக, புதிய எண்ணெயினாலே, புதிய அபிஷேகத்தோடு, புதிய எண்ணெயினாலே, புதிய அபிஷேகத்தோடு I will enter into this 2025. Hallelujah. Hallelujah. வாழ்க்கை புதிதாக வேண்டும். எனக்குள்ளே முதலாவது அப்படி, என் குடும்பத்திற்குள்ளே முதலாவது அப்படி, என் சபைக்குள்ளே அப்படி விசுவாசி